நம் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 3.5 ஆண்டுகளில் விடியல் பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை, முதலமைச்சரின் காலை உணவு, நான் முதல்வன் நலத்திட்ட உதவிகளை வழங்க சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் கே.ஆர். பெரியகருப்பன், கூட்டுறவுத்துறை அமைச்சர், சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர். மாநில உரிமைகளை காக்க அனைத்து மாநிலங்களும் ஓர் அணியில் திரண்டு நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபிச்செழியன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக முதலமைச்சரின் வழியில் யுஜிசி வரைவு அறிக்கைக்கு எதிராக கேரள அரசும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். கல்வி சார்ந்த வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டிய யுஜிசி மத்திய அரசின் கைப்பாவையாக மாறியிருப்பதாகவும் அமைச்சர் கோபிச்செழியன் விமர்சித்திருக்கிறார். துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் உரிமையை மறுப்பதுடன் கல்வியாளர் அல்லாதவர்களை துணைவேந்தர்களாக நியமிக்கலாம் உள்ளிட்டவற்றை யுஜிசி வரைவறிக்கையில் தெரிவித்திருப்பது கல்வித்துறையை சீரழித்து மாணவர்களின் கல்விக் கனவை பாழாக்கிவிடும் என்று அமைச்சர் கூறினார். மாநில அரசுகளின் அதிகாரத்தை நீக்கி கூட்டாட்சிக்கு குழி பறிக்கும் வரைவறிக்கையை யுஜிசி திரும்பப் பெற வேண்டும் எனவும் அமைச்சர் கோபிச்செழியன் அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நம் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 3.5 ஆண்டுகளில் விடியல் பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை, முதலமைச்சரின் காலை உணவு, நான் முதல்வன் நலத்திட்ட உதவிகளை வழங்க சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் கே.ஆர். பெரியகருப்பன், கூட்டுறவுத்துறை அமைச்சர், சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர்.